நீங்க மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேரூன்ற கூடாதுங்கிற பொழுது இங்க சீர்காழிலையும் பொறுத்த வரைக்கும் இங்க அதிமுக போட்டி போட்டாலும் அவங்க பக்கத்துல அவங்க பாஜக இருக்கிறதுனால, அவங்க அணியில பாஜக இருக்கிறதுனால அந்த வெற்றி வாய்ப்பு எங்கேயும் கொடுத்துடக்கூடாது என்கிற முன்னெச்சரிக்கை அந்த நடவடிக்கையாக நீங்க பார்க்கணுமே தவிர பயம்ங்கிறது ஒரு அர்த்தம் கிடையாது. தேர்தல்ங்கிறது என்னன்னா தேர்தலில் வெற்றி பெறலாம், தோல்வி பெறலாம். ஆனா இந்த நேரத்துல ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எந்த விதத்துக்கும் நம்ம அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுனால அவங்க எங்களுடைய இயக்க தலைமையும் கூட்டணி தலைமையும் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. நிறைய பேர் இப்போ அதாவது இந்த மாதிரி கட்சி தலைவர்கள் மீது, இயக்கங்கள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கிறது, தேர்தல் நேரத்துல அதிருப்தியில சில பேர் கட்சி விட்டு வெளியே போறது, இதெல்லாம் தேர்தல் நேரில் பாக்குறது. அதனால நீங்க இதே நீங்க அதிமுகவுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியோ இல்லாட்டி பாஜக சேர்ந்த முக்கிய தலைவர்களோ அந்த அணியை சேர்ந்த முக்கிய தலைவர்களோ கேள்வி கேட்டுனா பதில் சொல்லலாம். எல்லாரும் இந்த மாதிரி ரோட்ல போற வரவங்க நம்ம கேள்வி, அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் சொல்ல முடியாது. சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும்னா அவரை பொறுத்த வரைக்கும் நான் யாருமே முதல்ல நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, குறிப்பா இளைஞர் கூட்டம் நிறைய இருக்கு. ஆனா தேர்தலில் அது வாக்குகளா அது மாறுமாங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறி. அதே அளவு இன்னொன்று என்னன்னா அவர் மக்களை நேரடியாக சந்திக்கணும். இதே மாதிரி பத்திரிகையாளர் இப்போ நாங்கள் சந்திக்கிற மாதிரி நான் எல்லாம் எங்கே போனாலும் பத்திரிகையாளர் சந்திக்கிறேன். நான் கேள்விகள் எந்த கேள்விகள் கேட்டாலும், எங்களுக்கு சாதகமான கேள்வியை கேட்டாலும் சரி, எதிர்மறை கேள்விகளை கேட்டாலும் சரி, அதுக்குண்டான பதில்கள் நான் கொடுக்குறேன். ஒரு கட்சியோடைய ஒரு தலைவர் அவர் சொல்றாரு இல்லையா, திமுகவுக்கு போட்டி நான் சொல்றாரு இல்லையா, அப்படி அந்த போட்டின்னு இருக்கும்போது அந்த இடத்த தக்க வச்சுக்கினா கூட அவருடைய சில இதுலெல்லாம் மாத்தினவர். அவர் மாத்தினங்கிறத மக்கள் சந்திப்பு, பத்திரிகையாளர் சந்திப்பு, இனி எளிதில் அணுகுற முறையா அவருடைய இதை மாத்திக்கிட்டாதான் அவர் நீங்க சொல்ற மாதிரி ஒரு வெற்றி வரலாம் செய்யலாம். இன்னைக்கு களத்துல பொறுத்த வைக்கிறேன்னா அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலில் 15 சதவீத வாக்குகள் வாங்குறதே பெரிய விஷயம். என்னுடைய அனுமானம்னா 15% வாக்குகள் வாங்குவாருன்னு ஒரு அனுமானம் இருக்கு. ஆனா அதே ஒரு பெரிய விஷயம் தான்.